இந்த வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய இறப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு காலம்தான் இந்த வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு செயல்களை, எப்படிப்பட்ட சொற்களை பேசுகிறாரோ அதை பொறுத்துதான் அவனுக்கு பிற்காலம் பதில் சொல்லும். தன்னுடைய இறப்பிற்கு பிற்பாடு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நாம் திரும்பி பார்க்கிறோம். இந்த மனிதன் இந்த நற்செயல்களை செய்து பார்த்தால், இந்த மனிதன் இந்த செயல்களால் என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றினான் என்று ஏராளமான காரியங்களை நாம் பேசுகிறோம். அதே மனிதன் எந்த ஒரு செயல் இந்த சமுதாயத்திற்கு ஏற்றது அல்லாத செயலை செய்கிறானோ அப்பொழுது அவனை இந்த சமுதாயம் வெறுத்து ஒதுக்கிறது. இன்று நாம் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம் என்றால், இந்த இரண்டு நம் சகோதரர் தியாகி ஏதோ ஒரு வகையிலே நம்மை தொட்டிருக்கிறார், நமக்கு ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்திருக்கிறார். அவர்களுடைய செயல் நமக்கு பிடிக்கிறது. இந்த ஏதோ ஒரு காரணத்தால் நாம் இன்று அவர்களுக்காக சிரிக்க கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் செலுத்துகிற ஜெபம் என்பது இறந்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இறந்தவர்களுக்காக செலுத்தப்படுகிற ஜெபம் ஒன்றும் அவர்களை உலகில் செய்த பாவங்களுக்கு முழுமையான மன்னிப்பு தருகிறார். நாம் இறைவனிடத்தில் எந்த அளவுக்கு ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் ஒன்றிய நிலைக்கு பாவத்திற்காக பரிகாரம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பாவத்திற்கு முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு நித்திய வாழ்க்கை வருகிறார்கள். இந்த நேரத்திலே நம் சகோதரர் தியாகிகளுக்காக ஜெபிப்போம். அவருடைய பிரிவுகள் வாழ்கிற அவருடைய முற்றார் பிள்ளைகள், மனைவி, மக்கள் யாருக்காகவும் ஜெபிப்போம். இறைவனாகி அவர்களுக்கு ஒரு அந்த திரு டேனியலுடைய இடத்தை நிரப்பி தர வேண்டும் என்று ஜெபிப்போம். திரு டேனியல் அவர்கள் 8/8/1947 அதாவது சுதந்திரத்துக்கு முன்பாக 7 நாளுக்கு முன்பாக உலகிலே இறந்து 25/2/2014 அன்று இவ்வுலக வாழ்வை என்று சொன்னார். அந்த சகோதரர் உலகத்திலே வாழ்ந்தபோது தன்னுடைய ஆன்மீக வாழ்விலும் சரி, ஒரு தந்தையாக, ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கத்தினராக, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக கூட வாழக்கூடிய ஒரு நல்ல மனத்தத்துவத்தை இந்த சமுதாயத்தை விட்டு சென்றார். ஒவ்வொரு இரவும் ஏதோ மனிதன் இறக்கிறார், இறக்கிறார், அவனை அடக்கம் செய்கிறான் என்று முடிவதல்ல. மாறாக ஒவ்வொரு இரவும் நம்மை கேள்வி எழுப்பி பார்க்கிறது. இன்று நானும் நீங்களும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். அன்று நம்மை பற்றி இந்த உலகம் எப்படி சொல்லும்? நமக்காக ஜெபிக்க நம்மை மற்றவர்கள் அழைக்கின்ற போது நமக்கு எந்த முறையிலே அவர்கள் பதில் சொல்வார்கள்? நம்முடைய செயல்களும் சொற்களும் தினமும் சிந்தித்து பார்க்கக்கூடியவை. நாம் நல்லது செய்து நல்லதை பேசுகிறோம் என்றால் நமக்காக நாள் மக்கள் வருவார்கள். அதே சமயத்தில் கெட்டதை செய்து கெட்ட சொற்களை பேசுகிற போது நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நமக்காக ஜெபிப்பவர்கள் ஒவ்வொரு இடமும் இறைவன் வருகிற செய்தி என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவருக்கும் தருகிற செய்தி. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். சகோதரர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், அவரை பற்றி இன்று நாம் பெருமையாக பேசுகிறோம் என்றால் பெருமைப்படக்கூடிய அளவிலே வாழ்க்கை செய்தார். சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை தூயதாக கொண்டு இறந்த சகோதரர் டேனியலுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் தொடர்ந்து திருப்பணிகளை கொண்டாட ஜெபிப்போம். பரவத்தை